கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, தினம் ஒரு தூதன் மொழியாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. இந்த நாளிலே எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 30:17, நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு நல்ல வாக்குத்தத்தமான ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையை எழுத்தின்படி பார்க்கும்போது ஆரோக்கியம், காயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது காயம் என்பது சரீர பிரகாரமான அந்த காயத்துக்கு மட்டுமல்ல ஆண்டவருடைய வாக்குத்தத்தம். உள் மனதின் காயங்களும் உண்டு. எத்தனையோ மனிதர்கள் நம்மை வேதனைப்படுத்தியிருப்பார்கள், துரோகம் பண்ணியிருப்பாங்க, ஏமாற்றியிருப்பாங்க, வஞ்சனையான காரியங்களை செஞ்சுருப்பாங்க. நினச்சி கூட பார்க்கல இந்த மனுஷன்னா இப்படி எனக்கு செய்வார் என்று. இப்படிப்பட்ட துரோகங்களை சந்தித்திருந்தால் உள் மனதுக்குள்ளே ஒரு காயம் ஏற்படும். அது தீராத ஒரு வடு போல இருக்கும். ஆகவே இந்த மாதிரியான பாதிப்புக்குள்ளாக்கப்பட்ட மனிதனுக்கும் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை தான் இது. அது நிமித்தமாக அந்த துரோகத்தை, அந்த ஏமாற்றின காரியத்தை, இப்படி தோல்வியான காரியத்தை நினைத்து உள் மனசுக்குள்ளே அப்படியே காயம், மன வருத்தம், மனவேதனை பொங்கி பொங்கி வரும். இப்படிப்பட்ட காயங்கள் ஆறாதது போல இருக்கலாம். இது நிமித்தம் மன கிளேசம் அடைந்து சோர்ந்து போய் சரீரத்தில் கூட வியாதி பலவீனங்கள் வந்திருக்கலாம். இப்படி வெளியரங்கமாகவும் உள்ளரங்கமாகவும் இருக்கக்கூடிய அநேக காயங்கள் மனிதனுக்கு உண்டு. ஒருவேளை இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க உங்களுக்கும் இந்த மாதிரியான நிலை இருக்குமேயானால் கர்த்தர் உங்களுக்குத்தான் சொல்லுகிறார், நான் உனக்கு ஆரோக்கியத்தை வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று சொல்கிறாரு. ஆகவே அவர் பொய்யுரையாத தேவன் அல்லவா? உங்களுக்கு எந்த விதத்தில் எப்படிப்பட்ட விதங்களிலே காயம் வந்திருந்தாலும் இன்றைக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு வெற்றியான ஒரு வார்த்தை என்னென்னா, உங்களுக்கு இருக்கின்ற இந்த பலவீனமான ஒரு சூழ்நிலை, சோகமான இந்த சூழ்நிலை கர்த்தர் தாமே தம்முடைய வார்த்தையின் மூலமாக மாற்றி உங்கள் காயங்களை எல்லாம் ஆற்றி தேற்றி ஆண்டவர் உங்களை பலப்படுத்தி உங்களுக்கு சகாயம் செய்யக்கூடியவராக இருக்கிறாரா? ஆகவே எந்த விதத்திலும் உங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு மனநிலை, ஆரோக்கியமான ஒரு சரீர சூழ்நிலை இந்த நாளில் வரப்போகிறது. ஆகவே எதை கண்டு பயப்படாதபடிக்கு கர்த்தர் எனக்கு இந்த வாக்கை கொடுத்திருக்கிறார். அவர் எனக்கு ஆரோக்கியத்தை தந்திருக்கிறார். எனக்கு இருக்கிறதான எல்லா மன காயங்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இன்றைக்கு மாறுகிறது என்றதான விசுவாச சிந்தனையில் பார்வையில் இந்த நாளை தொடங்குங்கள். இந்த நாள் உங்களுக்கு வெற்றியின் நாளாக அமையட்டும். பரலோக பிதாவே, இந்த நல்ல அருமையான வேலைக்காக நன்றி. நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு ஆரோக்கியத்தை வரப்பண்ணி எங்கள் காயங்கள்